ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல் பதம் 29. ஸ்ரீ சுக உவாச்ச பிரம்ம சாபாபதேச்சேன காலேனா மோகவாஞ்சித சம்ஹிருத்ய ஸ்வகுலம் ஸ்வீதம் த்யக்ஷன் தேகம் அச்சிந்தயத். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி பதிலளித்தார். அன்புள்ள அரசே, பிராமணர்களின் சாபம் ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. ஆனால் பகவானின் உன்னதமான விருப்பம்தான் நிஜ உண்மையாகும். பகவான் எண்ணற்ற தமது குடும்ப அங்கத்தினர்களை அனுப்பிய பிறகு தாமும் இந்த மண்ணுலகிலிருந்து மறைந்துவிட விரும்பினார். எனவே தமக்குள் அவர் பின்வருமாறு சிந்தித்தார். பொருளுரை. இப்பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உடலை விடுவது தொடர்பாக உபயோகிக்கப்பட்டுள்ள தியக்ஷன் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். பகவான் நித்திய வாழ்வும் அறிவும் ஆனந்தமும் உடையவர் என்பதால் அவருக்கும் அவரது உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அப்படியானால் உடலை விடுவதும் உலக காட்சியிலிருந்து மறைவதும் எப்படி சாத்தியமாகும்? பகவானுடைய மறைவின் புதிரை பற்றிய விஷயத்தில் பக்தரற்றவர்களான மாயாவாதிகளுக்கிடையில் பெரும் வாக்குவாதம் இருந்து வருகிறது. குறை மதியாளர்களான அவர்களது சந்தேகங்கள் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியால் அவரது கிருஷ்ண சந்தர்ப்பம் எனும் நூலில் மிகவும் தெளிவாக தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன. பிரம்ம சம்ஹிதையின்படி பகவானுக்கு பல உருவங்கள் உள்ளன. பகவானுக்கு எண்ணற்ற உருவங்கள் உள்ளன என்றும் ஜீவராசிகளில் பார்வையில் அவர் தோன்றும் பொழுது இத்தகைய எல்லா உருவங்களும் அவருடன் இணைந்து விடுகின்றன என்றும் அது குறிப்பிடுகிறது. அழிவற்ற இவ்வெல்லா ரூபங்களும் ஒருபுறம் இருக்க, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் முன் காட்டப்பட்டது போன்ற அவரது பிரபஞ்ச ரூபமும் அவருக்கு உண்டு. இப்பதத்தில் ஸ்வீதம் என்ற சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் விராட் ரூபம் என்றழைக்கப்படும் அவரது பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தை விட்டார். அவரது ஆதியான நித்திய ரூபத்தை அல்ல என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. ஏனெனில் அவரது சத் சித் ஆனந்த ரூபத்தை அவர் மாற்றிக்கொள்வது சாத்தியமில்லை. இச்சாதாரண விஷயத்தை பகவானின் எவ்வித பக்தி தொண்டையும் செய்யாத பக்தரற்றவர்கள் இச்சாதாரண உண்மையை புரிந்து கொள்வதில்லை, அல்லது வேண்டுமென்றே அவரது உன்னத உடலின் நித்திய தன்மையை மறுக்கின்றனர். குறையுடைய ஜீவராசிகளிடம் உள்ள ஏமாற்றும் தன்மையே இதற்கு காரணம். வெவ்வேறு ஆலயங்களில் பக்தர்களால் வழிபடப்படும் பகவானின் உன்னத வடிவங்களுக்கும் பகவானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை உண்மையாக என்றும் நடைமுறை அனுபவத்தில் நம்மால் காண முடிகிறது. பகவானுடைய அந்தரங்க சக்தியின் நினைத்தற்கரிய இச்செயல் பகவத்கீதையில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. நாகம் பிரகாச்ச சர்வஸ்ய யோகமாயா ஸ்மாவிருத. எல்லோரிடமும் தம்மை வெளிப்படுத்தாத உரிமை பகவானுக்கு உண்டு. பத்ம புராணம் கூறுகிறது, அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதித பச்சேத் கிராஹ்யம் இன்றியை. பகவானின் பெயரையும் உருவையும் பௌதிக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆனால் பௌதிக மக்களின் பார்வையில் தோன்றும் பொழுது அவர் விராட் ரூப வடிவத்தை ஏற்கிறார். இது ஓர் அதிகப்படியான பௌதிக தோற்றமாகும். பகவான் அவரது விராட் ரூபத்தை விடும் பொழுது அவரது நித்திய ரூபம் மாற்றமடைவதில்லை. 5வது காண்டத்தில் பகவான் எப்படி வெவ்வேறு கிரகங்களிலுள்ள அவரது வெவ்வேறு ரூபங்களில் வழிபடப்படுகிறார் என்பதையும், இந்த மண்ணுலகிலுள்ள வெவ்வேறு ஆலயங்களில் எப்படி வழிபடப்படுகிறார் என்பதையும் நாம் காண்போம். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் வேத இலக்கியங்களின் பல ஆதாரபூர்வமான கருத்துக்களை மேற்கோள் காட்டி பகவானின் மறைவை பற்றி இச்சம்பவத்தை தங்களுடைய விளக்க உரைகளில் தெளிவாக விளக்கியுள்ளனர். இப்புத்தகத்தின் அளவை அதிகப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே அவைகளையெல்லாம் இங்கு நாம் சேர்த்து கொள்ளவில்லை. மேலே மேற்கோள் காட்டி இருப்பது போல் பகவத்கீதையில் இவ்விஷயம் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தம்மை வெளிப்படுத்தாத உரிமை பகவானுக்கு உண்டு. அன்பும் பக்தியும் அற்ற பக்தரல்லாதவர்களின் காட்சிக்கு புலப்படாதவாறு பகவான் தன்னை எப்பொழுதும் மறைத்து வைத்துள்ளார். இவ்வாறாக பகவான் அவர்களை தம்மிடமிருந்து இன்றும் தூரமாக தள்ளி வைக்கிறார். பிரம்மா க்ஷீரோதக சாயி விஷ்ணுவின் முன் சென்று அவதரிக்கும்படி பிரார்த்தனை செய்ததால் பகவான் தோன்றினார்.
எனவே பகவான் தோன்றிய பொழுது விஷ்ணுவின் மற்றெல்லா உருவங்களும் கூட அவருடன் இணைந்து கொண்டன. அவரது நோக்கம் நிறைவேறியதும் அவர்கள் அனைவரும் இயல்பான முறையில் அவரிடமிருந்து தனித்தனியாக பிரிந்தனர்.